இந்த அஞ்சலியோட கதை இப்போ ரொம்பவே மோசமா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடைக்கலத்துக்கும், அது மட்டும் இல்லாம இப்போ வீட்ல சாப்பாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு. அது வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு இந்த அஞ்சலிக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தா, இங்க பிரச்சனையே இல்ல. ஆனா மறுபடியும் பிரச்சனையா பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அடிச்சு தொரத்திடுறாங்க. இது ஓரளவுக்கு நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட, அஞ்சலி அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் மத்தவங்களுக்கு சேஃபா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வீட்ட விட்டு வெளிய போன உடனே, அடுத்த பிளான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லி போட ஆரம்பிச்சுட்டா. அதாவது நேரா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு தனக்கு நியாயம் வேணும்னோ, நீதி வேணும்னோ வந்து போனா இங்க கேட்குறாங்க. அதாவது அஞ்சலி வந்து போனா உண்மையிலேயே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஆல்ரெடி வந்து போனா அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாலுமே கூட இந்த அஞ்சலி அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. என்ன நடந்தாலும் வந்து போனா நான் என் வழியில தான் போவேன். என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா இந்த அஞ்சலி இந்த டிப் வந்து போனா சுத்திக்கிட்டு இருக்கா. அது வந்து போனா கடைசியில எங்க கொண்டு போய் விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கண்டிப்பா இந்த அஞ்சலி வந்து போனா கூடிய சீக்கிரத்துல ஜெயிலுக்கும் போயிருவான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். பட் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறதுக்கான காரணம், நம்ம கார்த்திக் அது மட்டும் இல்லாம கார்த்திக்கோட வீட்ல இருக்க எல்லார் மேலயும், அதே மாரி தன்ன பெத்த அப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியோட அம்மா, இலக்கியோட தம்பி, இவங்க எல்லார் மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் குடுக்கறதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்திருக்கா. அதாவது அஞ்சலி அதாவது தன்ன வந்து அவளே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தலையில வந்து அந்த மண்ண வாரி போட்டுக்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இந்த அஞ்சலிக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா, அதாவது அஞ்சலி தான் வழியில அமைதியா போயிருந்தா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இங்க எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அப்படியே போயிருந்திருப்பாங்க. அஞ்சலி தானாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரச்சனைய உண்டு பண்ணி ஜெயிலுக்கு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக போறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஏன்னா, இந்த பணம் கேட்ட விஷயம், அது மட்டும் இல்லாம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த கேட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம இலக்கியாவோட அம்மாவ வந்து கொல்றதுக்கு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பிரச்சனை எல்லாத்தையுமே போயிட்டு இருக்கு. அதாவது இவ்வளவுத்தையும் வந்து பண்ணது இந்த அஞ்சலி. ஆனா, அஞ்சலி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அவளாவே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம், இவங்க மேல கேஸ் குடுக்குறது. அதாவது என்ன அடிச்சு கொடுமை பண்ணி சித்திரவதை பண்றாங்க. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, என் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு விரட்டிட்டான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் குடுத்துருக்காங்க. அதாவது இது அஞ்சலிக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம போயிட்டு அதாவது ஒரு பொண்ணு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கேஸ தீயா எடுத்து விசாரிச்சு கடைசியில இதுல சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி நெனச்சா, தண்டனை கிடைக்கலனாலுமே கூட பரவால்ல. நமக்கு அந்த சொத்து வேணும். அந்த சொத்த ஆட்டைய போடுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு தான், இப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாசிலாமணி, அதுக்கப்புறம் லட்சுமி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க என்ட்ரி குடுத்து, எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா பார்த்தியா இவ? இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா சோறு போட்டு ஒரு நாய வளர்க்குற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வளர்த்துட்டு இருந்திருக்கோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அடுத்ததா இலக்கியா, கௌதம், கார்த்திக் எல்லாருமே இங்க என்ட்ரி குடுக்குறாங்க. என்ன நடக்கும்? அஞ்சலி பண்ண துரோகம், அஞ்சலி பண்ண காரியம் எல்லாமே வெளிய வந்து, இந்த அஞ்சலிக்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிரா வந்து நிக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.